அப்போ அதை நினச்சிட்டு ஐ கேம் ஹியர். அப்போது டாக்டர் கன்னியப்பன் சார் வந்து எங்களுக்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ஆம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பேஷண்ட்டை என்கரேஜ் பண்ணி பேசுறது இதெல்லாம் அவர்கிட்ட தான் நான் இது பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அவர் ஓகே. உங்களுக்கு ஆபரேஷன் முன்னாடி என்னெல்லாம் தொந்தரவு இருந்தது, என்னெல்லாம் பண்ண முடியாம இருந்தது? ரொம்ப இதாக இருந்தது. இந்த மூட்டு வைக்காரமா அந்த போன் எல்லாம் ரொம்ப இதாக வச்சுட்டு இருந்தது. பெயின் பண்ணிடும் ஸ்டெப்ஸ் ஏறும்போது இறங்கும்போது இல்லை, பட் நடக்கிறது தான் இருக்குது. அதர்வைஸ் ஓகே, நடக்கிறது தான் அந்த போன் ரெண்டும் இது இதாக இருந்தது. ஸோ தென் எல்லாரும் சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணணும் வந்துட்டு எங்களுக்கு இருக்குதான் கொஞ்சம் ஒரு பயம். ஏன்னா இந்த ஏஜ்லேயே ஆகுமான்னுட்டு தென் இந்த சிஸ்டரோட பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுது சரி எப்படி பண்ணிடுவோம். உங்களுக்கு இப்போ பண்ணது வந்து முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. அது பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து எப்படி உணர்றீங்க? உங்களோட வலி வந்து இப்போ நீங்க என்ன தோணுறதுன்னா ஃபார் த லாஸ்ட் 13 இயர்ஸ் நான் சஃபர் பண்ணினது கொஞ்சம் கூட முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் கூட இந்த இருக்கும்னு எனக்கு ஒரு மனசில் ஃபீல் பண்ணியிருந்தது. இட் வாஸ் லேட், பட் இருந்தாலும் டாக்டரோட கணேசன் சாரோட இது காரணமாக எனக்கு ஒரு பெரிய ஒரு இப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கா? வீட்டில இருந்து வெளியில கான்ஃபிடென்ட்டா நல்லா நடந்துக்கும் நடக்கலாம். அது டாக்டரோட பேச்சிலே எனக்கு தெரிஞ்சுடுது. டாக்டரோட என்கரேஜ்மெண்ட் பேச்சு அதுலேருந்தே எனக்கு தோணிது ஐ கேன் டூ. இப்போ வீட்டுக்குள்ளேயும் பயம் இல்லாமல் நல்லா நடக்கணும்னு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. ஷியோர். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார்.